நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நலமா மகிழ்ச்சியா இருக்கேன். இனிய உறவுகள் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாம் நலமா இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடவே ஜோ கிட்ட கதை கேட்க போயிடலாம். ஜோ, கதை சொல்லுங்க. எனக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி கிடையில சண்டை. எல்லார் வீடுகளும் இருப்பது போல. காலைல நல்ல ஒரு கணவனுக்கும் நிகழ்ச்சியில வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சண்டைன்னு ஆரம்பிக்கிறீங்க. எங்க கதையில இப்ப ஆரம்பிக்கிறப்ப சண்டை இருந்தா தான் முடிகிறப்ப சமாதானம் ஆகும். ஓ, அப்படின்னு அந்த கதை சொல்லலாம், சொல்லுங்க. அப்போ சண்டையில அவங்களுடைய அந்த மனைவி கோவிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் நடக்கிறது தானே. அப்போ இவர் என்ன பண்றாரு, அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ரெக்ரெட் பண்ணி, ஐயோ சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருமா, என் மேலதான் தப்பு, சாரிமா அப்படின்னு இவர் என்ன பண்றாரு கேட்கிறாரு போன்ல. அந்த அம்மா ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அப்போ இருந்துட்டு, நீங்க நான் உண்மையிலே வருந்தி திருந்திட்டீங்களா? ஆமா, நான் உண்மையிலே இதை வருந்தி இதை ஏத்துக்கிறேன், மன்னிப்பு தான் கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. அப்படின்னோடனே அவரும் சொல்றாரு, ஆமா நான் வருந்தி தான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போ இந்த அம்மா சொல்லுது, நீங்க உடனே இப்போ நான் சொல்றது செய்யுங்க, நீ வர கிச்சனுக்கு போங்க அப்படின்னு. கிச்சன்ல போய் அங்க ஒரு மேல அந்த செல்ஃப்ல வந்து நான் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிருப்பேன், அதை என்ன பண்ணுங்க எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. சரி, இவர் என்ன பண்றாரு, எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, இப்போ அந்த கிளாஸை கீழே போடுங்க, கீழே தூக்கி வீசி விட்டு எறிங்க அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்றாரு, விட்டு எறிகிறாரு. உடனே நீ சொன்னதை செஞ்சுட்டேன், இப்போ என்ன அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா அந்த கிளாஸ் எப்படி சிலுசுலா நொறுங்கிருச்சு. அப்போ அது போலதான் நீங்க கோபத்தினால் என் மேல விட்ட வார்த்தைலாம் இதான் என்ன ஆயிடுச்சு, சிலுசுலா நொறுங்கிருச்சு. இதை எப்படி இனிமேல் நீங்க ஒட்ட வச்சு அந்த பழைய நிலைக்கு உங்களால கொண்டு வர முடியும். அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு லெசன் அவருக்கு எடுக்க. அவர் சிம்பிளா சொல்றாரு, நான் தூக்கி போட்டது பிளாஸ்டிக் டம்ளர். யாருமே எதிர்பார்க்கலாமா? அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு, உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு பிளாஸ்டிக் டம்ளர் போல, எவ்வளவு தூக்கி போட்டு மிதிச்சாலும் உதச்சாலும் அது என்னாகாது, உடையாது அப்படி. ஸோ அதை கேட்டோன்னே அந்த அம்மா ரொம்ப மெல்ட் ஆகி உடனே என்ன பண்ணாங்க, வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. எஸ், நம்ம பார்த்துருக்கோம், இறை மக்களுக்குலாம் ஒரே சந்தோஷமா இருக்கும்ல. சே, நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட இப்படி ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பண்ணுங்க. இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே இந்த நாள் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். பொங்கும் ஏ
அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் உள்ளம் நொந்து வருவோர்க்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா உன்னை நம்பி வருவோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா யாரும் இல்லா அனாதைக்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா வாடும் நிலையில் மாந்தருக்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் தனிமையில் வாடும் மாந்தருக்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா வறுமையில் வாடும் மக்களுக்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா நோயின் பிடியில் வாழ்வோர்க்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா பேயின் பிடியில் மடிவோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் உறவுகள் பிரிந்து வாடுவோர்க்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா உலகம் வெறுத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா கடன் சுமையாலே வருந்துவோர்க்கென்றும் அடைக்கலம் நீ அம்மா கலங்கிய நின்று தவிப்போர்க்கென்றும் ஆறுதல் நீ அம்மா ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய் ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய் அடைக்கலத்தாயே நலமருள்வாய். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்த ஒரு இனிய காலை வேலையை நம்ம தொடங்கிட்டோம். சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய அழகான சமாதானத்தோட முடிஞ்சதுல ரொம்ப அழகான ஒரு காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல, இந்த ஒரு மகிழ்ச்சியான நாள்ல இங்க இருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போறோம் மெசேஜ்? ஸோ இன்னைக்கான நாள் கொடுக்கக்கூடிய சிந்தனை அந்த கதை இன்னைக்கு வந்து பர்பஸாகவே எடுத்துகிட்டு வந்த ஒரு கதை. ஏன் அப்படின்னா கணவன் மனைவி கிடையாது வரக்கூடிய சண்டைகள். இது வரவே வராதா? கணவன் மனைவி சண்டையே போடாத கணவன் மனைவி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க சண்டை போடலைன்னா அவங்க கணவன் மனைவியே கிடையாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை அப்படிங்கிறது போல சச்சரவுகள் சண்டைகள் இல்லாத கணவன் மனைவி இல்லை. ஒருவேளை இல்ல பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேக்கா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஏன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். கண்டிப்பாக அது உண்மையா இருக்கிறப்ப நிச்சயமா சண்டை வரும், வரணும். வந்த சண்டை சமாதானமாக ஹெல்த்தியா இருக்கும். அப்போ இன்னைக்கு என்ன நம்ம அதுல சிந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய சண்டைகளுக்குன்னு சில விதிகள் இருக்குது. விதிகள், ரூல்ஸ். அதுதான் வெளியதான் எங்க போனாலும் ரூல்ஸ்ன்றாங்க. இங்கேயுமா? கண்டிப்பா இதுல கணவனும் அந்த விதியை பின்பற்றணும், மனைவியும் அந்த விதியை பின்பற்றணும். அப்போ கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள்ல இந்த விதிகளை பின்பற்றினா அந்த சண்டை ஆரோக்கியமானதாக நலமானதாக என்ன ஆகும், நிறைவுக்கு வரும். அப்ப அந்த முதல் ரூல் என்ன, முதல் விதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கோபம் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ அது கணவன் மனைவி மீது காட்டுவதாக ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி கணவனை நோக்கி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த வார்த்தைகளிலும் செயலிலும் மதிப்பு மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி சுடு சொல்லி திட்டுட்டு எனக்கு கோபத்தில் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல கூடாது. கோபத்தில் இருக்கின்ற பொழுது உணவு சாப்பாடு சாப்பிட்றோம். நமக்கு சாப்பாடு எது, பிற பொருட்கள் என்ன, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு என்ன ஆகுது தெரியும். அப்போ அது மட்டும் கோபத்தில் இருக்கிறப்ப எப்படி கரெக்டாக தெரியுது. அப்போ எனக்கு வார்த்தை மட்டும் கோபத்தில் வந்துருச்சுன்னு எந்த விதத்தில் நம்மளால் சொல்ல முடியும்? அது ஒரு சின்ன வார்த்தை தான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கையில உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி முடிச்சிடவே நமக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்றது வலி அவ்வளவு கடினமா இருக்கும். உண்மையாக நீங்க சொன்ன மாதிரி இந்த விதி கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த விதி என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் திருப்பாடல் 121 நமக்கு தியான பொருளாக திரு அவையானது கொடுத்திருக்கின்றது. இந்த திருப்பாடல் சற்று வித்தியாசமான ஒரு வகையை சார்ந்ததாகவே நான் பார்க்கின்றேன். இந்த திருப்பாடல் கடவுளுடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் உடன் இருப்பையும் பாதுகாப்பையும் உணர்த்துகின்ற ஒரு திருப்பாடலாக ஆசிரியர் மிக அழகாய் பாடியிருக்கின்றார். இந்த திருப்பாடலுடைய பின்னணியை பார்க்கிற போது, இதோ பயணி ஒருவர் பயணம் மேற்கொண்டு எருசலேமை நோக்கி செல்கின்றார். அங்கு எருசலேமுக்கு அருகே உள்ள மலையை பார்த்து இந்த பாடலை அவர் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய பிரசன்னத்தை தேடி பாடுவதாகவே இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
பயணிகள் என்று சொல்லும்போது நாமும் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பயணம் நம்முடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய பயணத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை நாமும் உணர்ந்து வருகிற போது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியருடைய வரிகள் நமக்கு மிக அழகாய் பல கருத்துக்களை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இதோ உதவி எனக்கு எங்கிருந்து வரும், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொல்லி திருப்பாடலினுடைய முதல் 2 வரிகளில் பாடுகிறார். மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிற போது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆசிரியர் இன்னும் அதிகமாக இதோ மலைகளை தாண்டி அந்த மலைகளை உருவாக்கிய அந்த ஆண்டவர், அதாவது விண்ணும் மண்ணும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி அழகாய் கடவுளுடைய உடனிருப்பையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வல்லமையையும் எடுத்துரைக்கிறதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. 2வதாக, அவர் உன் கால் கல்லில் இடறி விழ விடமாட்டார், இஸ்ராயேலை காக்கிற ஆண்டவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற இந்த வரிகள் இதோ ஆண்டவரோடு நாம் நிலைத்து நிற்கிற போது, அவருடைய அருளில் நாம் பயணிக்கின்ற போது நாம் என்றுமே சோர்ந்து கீழே விழமாட்டோம் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு அழகாய் எடுத்துச் சொல்லுகிறது. அதே போன்று ஆண்டவர் நம்மை காக்கிறவர் அயர்வது இல்லை உறங்குவதும் இல்லை. இது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே இதோ அன்று எலியா இறைவாக்கினர் இதோ 400 போலி இறைவாக்கினர்களோடு உண்மையான ஆண்டவர் யாவே இறைவன் என்று அவர் நிரூபித்து காட்டுகிற அந்த நேரத்திலே இதோ சொல்லுகிறார், இதோ உங்கள் கடவுள் ஒருவேளை உறங்கி இருப்பார், எனவே நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுங்கள், அப்பொழுது உறக்கத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று கூட சொன்னார். அதனுடைய பின்னணியில் தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், இதோ நம்மை காக்கிற இறைவன் அயர்வதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். 3வதாக, இதோ அவர் ஆண்டவருடைய அந்த வரிகளிலே பிரசன்னத்திலே வாழ்கிற போது இரவும் சரி பகலும் சரி உனக்கு தீங்கு நேரிடாது, தீங்கு உனக்கு செய்யாது என்று சொல்லுகிறார். இரவோ பகலோ எந்த தீங்கும் நமக்கு என்றுமே செய்வது இல்லை. அதை உருவகமாக சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? இரவிலும் பகலிலும் எத்தனை துன்பங்கள், எதிரிகளுடைய தாக்குதல்கள் அல்லது தீமைகளுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலும் அந்த இரவாகட்டும் பகலாட்டும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். நம்மை அவரை வழிநடத்தி வருகின்றார். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் வாழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன்னை காப்பார், ஒரு இறையை உனக்காக கொடுப்பார், நீ போகும் பொழுதும் வரும்பொழுதும் உன்னை காப்பார் என்று சொல்லுகிறார். இது நாம் நேரடியாக பொருள் கொள்கிற போது இதோ வீட்டிலிருந்து வெளியே போவதும் அல்லது வருகிறதும் என்று நாம் பல நேரங்களில் நினைத்து கொள்ளலாம். ஆனால் இதோ திருப்பாடல் ஆசிரியர் விவிலிய பின்னணியோடு பார்க்கிற போது இதோ நாம் போகிற போது என்று சொல்லும்போது வெளியே பல காரியங்களுக்காக இளமையில் நாம் செல்லுகிற அந்த தருணத்திலிருந்து இதோ நாம் இறந்து மீண்டும் வீட்டிற்குள் வருகிற அந்த நொடி பொழுது வரை ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய உடனிருப்பு என்றும் நம்மோடு இருக்கிறது என்பதையே ஆண்டவர் நீ போகும் பொழுதும் உன்னை காப்பார், வரும்போதும் உன்னை காப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அவரே நமக்கு வலப்பக்கமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறார் என்பதை இந்த திருப்பாடல் 121 முழுவதுமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே இந்த திருப்பாடலுடைய வரிகளை உணர்கிற நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த திருப்பாடலை காலை எழுந்ததிலிருந்து உச்சரிப்போம், மன்றாடுவோம், ஜெபமாக ஜெபிப்போம். நிச்சயம் இறைவனுடைய ஆசீரும் பராமரிப்பும் நம்மோடு என்றும் இருக்கும். ஜெபிப்போமா. எங்களை என்னாலும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த திருப்பாடலின் வழியாக உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய உடன் இருப்பையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறோம். வரும் நாட்களிலும் அந்த பாதுகாப்பில் உடனிருப்பில் நாங்கள் மகிழ்ந்து இருக்கவும், உம்மையே நம்பி நாங்கள் உம்மை நோக்கி திருப்பயணமாக வந்து கொண்டிருக்கவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுகிறோம். ஆமீன்.
அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ரூல் நம்பர் 2 என்ன இது சொல்றாங்க? அடிக்கடி எல்லாருமே வந்து இதை செய்வாங்க. என்ன அப்படின்னா, சண்டை வந்துருச்சு அப்படின்னாலே அந்த சண்டை எதனால வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட பண்றதுக்குலாம் அங்கே டைம் இருக்காது. உண்டானதான் இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்கு தான் ரெடியா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் அங்கே நிகழக்கூடாது அப்படின்றது தான் ரூல் நம்பர் 2. கண்டிப்பா இது பிரச்சனை என்னன்னு பேசணுமே தவிர அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. அது நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக திருச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்னுடைய குழந்தையினுடைய ஒரு அரங்கேற்ற ஒரு நிகழ்வு, ஒரு டான்ஸ் காம்படிஷன் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு போயிருந்தோம். ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் காம்படிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த விருது வழங்கக்கூடிய நேரத்தில் என்ன சரியான மழை போயிருச்சு. அது ஓப்பன் ஸ்டேஜ் வேற. ஸோ அங்கே எல்லாருமே அவங்கவுங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒதுங்கி நிற்க வேண்டிய சூழல். அப்போ ஒதுங்கி நின்ன இடத்துல ஒரு 2 ஜென்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு, சண்டை வந்துருச்சு. என்னன்னா, ஒருத்தர் தவறுதலாக இன்னொருத்தர கொடை என்ன பண்ணிட்டாரு, எடுத்து பயன்படுத்திட்டாரு. இவ்வளோதான் பிரச்சனை. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான வாக்குவாதமாக ஆயிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவங்களை பிரிச்சு விட்றதுக்கு பார்க்குறாங்களே தவிர வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு நாங்கள் இங்கே காரில் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ சண்டை நடக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு அது தெரியுது. ஒரு கட்டத்தில் எங்களால் இங்கே காரில் உட்காந்து சார் நம்மளும் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அந்த நபர் வந்து அவங்க மனைவியை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ இங்கே வரணும்னு நீ சொல்லாமல் இருந்தது நேரம் இந்த மாதிரி பிரச்சனை இவன்ட்டெல்லாம் நான் பேச்சு அப்படிங்கிறது என்ன பண்ற டக்குன்னு மனைவி பக்கம் திரும்பிட்டார். ஸோ இப்போ பிரச்சனை இங்கே பல நேரங்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை என்னங்கிறத பேசுறதை விட்டுட்டு இதுக்கு காரணம் நீங்க தான், இதுக்கு காரணம் உங்களால தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறானது. அப்போ பின்பற்றப்பட வேண்டிய விதி நம்பர் 2 என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னு பேசணுமே தவிர பிரச்சனைக்குரிய அந்த நபர் இவங்களால தான் நடந்துச்சு யார் மேலும் பழி போட கூடாது. எஸ், கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 19 புனித சிலுவை பவுல். இத்தாலி நாட்டில் ஒவாதா என்னுமிடத்தில் வாழ்ந்த மார் அன்னா மரியா மசாரி பெற்றோருக்கு கிபி 1694ஆம் ஆண்டு பிறந்தார் சிலுவை பவுல். பவுலோ பிரான்செஸ்கோ டானி என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் சிலுவையினை அன்பு செய்து ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பிரான்செஸ்கோ குருத்துவ அருட்பொழிவு பெற்று தன் பெயரினை பவுல் என்று தேர்ந்து கொண்டார். தன் மறையுரைகளின் வாயிலாக பாவிகளை மனம் திருப்பிய இவர் திருப்பாடுகளின் துறவற சபையினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். அனைத்து துறவிகளிடமும் அன்போடும் பரிவோடும் நடந்து கொண்ட அருட்தந்தை பவுல் இறைவார்த்தையினை அறிவித்து ஆன்மாக்களின் மீட்பிற்காக போதித்தார். திருச்சிலுவையின் முன்பும் நற்கருணை ஆண்டவரிடமும் பல மணி நேரம் ஜெபித்து வாழ்ந்த இவர் மக்களிடம் இயேசுவின் பாடுகளை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறினார். தன் வலிமை மிகுந்த மறையுரையினால் பல்வேறு மக்களை மனம் திருப்பி அவர்களின் தேவைகளுக்காக பரிந்து பேசிய அருட்தந்தை பவுல் கிபி 1775ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் விண்ணகம் சென்றார். திருச்சிலுவையின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டு தன் இறுதி மூச்சு வரை மக்களுக்கு இறைபணி செய்த அருட்தந்தை சிலுவை பவுலினை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தினார். புனித சிலுவை பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து நமது பாவங்களுக்காக ஜெபிப்போம். மிக
சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் அந்த சண்டைகள் அப்படின்றது கண்டிப்பா சமாதானமா தான் ஆகணும். ஆனா இருந்தாலும் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படி நடக்கிறப்போ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த விதி என்ன? ஸோ அடுத்ததா சொல்லக்கூடிய விதி என்னன்னா லிசன் வித்தவுட் இன்டரப்டிங். இது நம்ம பல நேரங்கள்ல பேசியிருக்கிறோம். ஆமா, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. அதாவது இப்போ ஒரு சண்டை 2 பேருக்குள்ள நடக்குது. அப்போ அந்த சண்டையில ஒருத்தர் பேசுறத நான் என்கிட்டயும் பேசுறதுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அப்படிங்கிறப்போ அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அவங்க எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணும், கொட்டி தீக்கட்டும். அதன் பிறகு நான் என்ன பண்றேன், பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறேன். மேபி அவங்க நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறப்ப என்ன பண்ணலாம், இன்டரப்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஆனா ஒருத்தர் என்ன மனநிலையில இருவருக்கும் இருக்கணும்னா காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில வேணும். இப்போ இது நம்ம பல நேரங்களில் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அப்போ கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி பார்த்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், பெரிய இவனாட்டம் நீங்கள் வந்து எல்லாம் காது கொடுத்து கேளுங்க, லிசன் ஃபுல்லின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. நான் சொல்கிறத எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகலை, புரியலை, அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க காதில் ஏறலை. நான் எப்படி அவங்க கிட்ட நான் அதை வந்து ஃபுல்லாக நான் சொல்ல முடியும்? நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என் கதையை அவங்க கேட்கணும்ல, அவங்க அதுக்கு தயாராக இல்லைல்ல அப்படின்னோடனே அப்போ அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு இமேஜ் எடுத்து காட்டினாங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள் எதிரில் இருப்பது வந்து எருமையாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்போ அவங்க கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை. அப்படி அவங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க. அப்போ இதில் என்னன்னா, நாம காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கணும். நாம இன்னொரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றோம், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து என்ன பண்றோம் சொல்றோம். ஆனா அவங்க கேட்க தயாரா இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அந்த இடத்துல அமைதியா நகர்ந்து செல்வதுதான் அதுக்கான தீர்வு. ஐயோ நான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், அவங்க நான் சொல்றதை கேட்கலங்கிற அந்த அங்கலாய்ப்புக்கு போக வேண்டிய பிறகு வேணுமேனா அந்த உறவை யோசிக்கும் இல்லையா. ஐயோ அவருக்கு சொன்னாரு, ஆனா நம்ம அதை கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்லை. தேவையா இருந்துச்சுன்னா நிச்சயமா யோசிப்பாங்க. அவங்களுக்கு அதான் அந்த வாட்ஸ்அப் போட்டோ ஸ்டேட்டஸ் அந்த மெசேஜ் என்ன இருந்துச்சுன்னா, எல்லோருக்கும் விலக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை, சில நேரங்களில் எதிரில் இருப்பது எருமையாக கூட இல்லை. அப்ப அதுகிட்ட போய் நம்ம வந்து எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா, நீங்க சொன்னது எப்படி சொல்ற அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அந்த எருமைக்கு என்ன ஆகாது, புரியாது. அப்ப அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற தேவையில்லை. ஒருவேளை அது எருமையாக இல்லாத பட்சத்தில், மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களே என்ன பண்ணுவாங்க, திரும்ப தேடி வந்து எதுவா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அந்த லிசனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து செய்து கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். திருமதி மீனாட்சிக்குட்டி கேரள மாநில பைனாவு நகரத்தில் உள்ள 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு அரசு உண்டு உறைவிட மாதிரி பள்ளி அது. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை தான் இவர். பள்ளி விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பரிசு பணத்தை கைக்குட்டையில் சுற்றி தனது மேஜை அலமாரியில் வைத்திருந்தார். வைத்த சில நிமிடங்களிலேயே அந்த பணம் காணாமல் போய்விட்டது. அதிர்ச்சி அடைந்த ஆசிரியை மீனாட்சிக்குட்டி அறிவித்தார், திருடிய மாணவன் 1 மணி நேரத்தில் எடுத்த பணத்தை எடுத்த இடத்திலேயே தானே முன்வந்து வைத்து விட வேண்டும். கராராக அறிவித்தார். ஆனால் யாரும் வைக்கவில்லை. நேரம் நகர்ந்தது, யாரும் வைக்கவில்லை. 1 மணி நேரம் வரை காத்திருந்தார். யாரும் முன்வந்து வைக்கவும் இல்லை, வரவும் இல்லை, வைக்கவும் இல்லை. பார்த்தார், முடிவெடுத்தார். எல்லா மாணவரையும் மைதானத்திற்கு வரவழைத்தார். அறிவித்து விட்டார், திருடிய பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும். அதுவரை உங்களில் ஒருவரை திருடனாய் வளர்த்து கொண்டிருப்பதற்காக என்னையே நான் பிரம்பால் தண்டித்துக் கொள்ளப் போகிறேன். எடுத்தார் பிரம்பை, தன்னையே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார். சுற்றி நின்ற மாணவர்கள், கூடி சுற்றி நின்ற மாணவர்கள் அதிர்ச்சியோடு அதை பார்க்க, சக ஆசிரியர்கள் அவரை தடுத்து பார்க்க, அந்த ஆசிரியையோ தன்னைத்தானே அடித்துக் கொள்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை. இது முன்பகல் தொடங்கி நடுப்பகல் வரை நீடித்தது. மதிய உணவுக்கு கூட யாரும் போகவில்லை. ஆனால் அந்த ஆசிரியையோ மீனாட்சிக்குட்டியோ தனக்குத்தானே அடித்து கொண்டே இருந்தார். அதை நிறுத்தவே இல்லை. இந்த கொடூர நிகழ்வு நடுப்பகல் கடந்து மாலையையும் தொடவிருந்த அந்த நேரத்திலே, அடி விழுந்து கொண்டிருந்த தொடர் அடியால் கீழே மயங்கி விழ இருந்த அந்த நேரத்திலே அது நடந்து விட்டது. அது நடந்தே விட்டது. பணத்தை எடுத்த அந்த மாணவன் கதறியபடி ஓடி வந்தான். ஓடி வந்த வேகத்தில் கண்ணீரோடு ஆசிரியையின் காலிலே விழுந்து விட்டான். அடிப்பதை நிறுத்துங்கள் டீச்சர், திருடியது நான் தான். இனிமேல் என் வாழ்வில் திருடவே மாட்டேன். விழுந்தவன் கண்ணீர் விட்டு கதறி விழுந்து கிடக்க, அடிபட்ட வீக்கங்களோடு அந்த ஆசிரியையும் அவனை அள்ளி எடுத்து அரவணைத்து நிற்க,
பார்த்து கொண்டிருந்த வளாகமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தது. அந்த கண்ணீர் வளாகம் மனமாற்றத்தையும் மன்னிப்பையும் உலகிற்கே பறைசாற்றிக் கொண்டிருந்தது. அன்னாரின் வலி அடுத்தவருக்கு ஒளி. பிரயோகித்தால் மட்டுமே வந்து விடாது மனமாற்றம் பிறம்படி. மன்னிப்பவரையும் மன்னிப்பு பெறுபவரையும் ஒரு சேர மகத்துவப்படுத்தும் சக்தி மனமாற்றத்திற்கே உண்டு. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர வரிகள். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாய் இருக்கையில் திருத்துக்கோ, தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எப்படிங்க அருமையான கல்யாண சுந்தர வரிகள். திட்டியே உனக்கு தீமை செய்பவருக்கும் திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றுபவருக்கும் நீ கொடுக்கும் உருப்படியான உச்சபட்ச தண்டனை மன்னிப்பு, மறப்பு. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்த விதி அப்படின்னு பாக்குறப்போ கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரப்போ அடுத்த வீட்டு ஆளு வந்து நம்ம கதவை தட்டி உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்கிற அளவுக்கு சவுண்ட் அங்க போகும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வாய்ஸ் ரைஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அதாவது கத்தி ஒரு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கப்போ அது என்ன பிரச்சனை அப்படின்ற முழுசா கேட்கறதுக்கு அந்த பொறுமையாவது கொஞ்சமாவது வேணும். அது பேசுறப்போ நம்ம 2 பேருக்கும் கேட்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த ஒலி, அந்த சத்தம், அது இன்னொரு வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு நம்ம சத்தம் போடக்கூடாது. இந்த விதியை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்த வன்முறை செயல், இதை வந்து நான் வன்முறை செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னை விட ஒருத்தர் வலிமை அதிகமாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் அப்படி நான் குரலை வசத்துவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக வசத்த மாட்டேன். எனக்கு வீடுகளில் மனைவியிடமோ இல்லை கணவரிடமோ சண்டை போடக்கூடிய அந்த மனைவி கணவன் யாராக இருந்தாலும் சரி, அதே டோனோட இன்னைக்கு அவங்களோட வலிமை அதிகமாக பொருந்திய ஒரு நபர்கிட்ட போய் அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல நம்ம அமைதியாக என்ன பண்ணுவோம், நமக்கு ஐயோ இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும்டா, இவங்ககிட்ட போய் வம்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஓடக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடும். அப்போ நம்ம இதுல என்ன செய்யறோம், நம்மை விட வலிமை குறைந்த ஒரு நபரை பார்க்கின்ற பொழுது அவங்க மேல நம்மளுடைய வலிமை என்ன பண்றோம், நம்ம காட்டுறோம். அப்ப இதுதான் வன்முறை செயல். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே ஒருத்தர் அடிச்சுக்கிற காரணம் என்ன அப்படின்னா வலிமை பொருந்தியவர்கள் வலிமை இல்லாதவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழல் அதுதான் இருக்குது. அப்போ இது வன்முறை செயல். அப்போ இந்த நேரத்தில் நான் என் குரலை உசத்தி நான் தான் பெரியவன், நான் தான் சொல்றதை கேட்கணும் வைக்கணும்னா குரலை உயர்த்தி பேசுதல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டையில ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கணும். எவ்வளவு பெரிய சண்டை போட்டுக்கிட்டாலும் குசு குசுன்னு அமைதியா பேசி சண்டை போடணும். இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த திரைப்படங்கள்ல பார்ப்பது போலலாம் வாதாட மாட்டாங்க. டக்கு டக்குனா என்ன வேலிட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லிட்டு மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும். நம்ம யாராவது போய் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் அமைதியாக பேசி அமைதியாக அதை சால்வ் பண்ண கற்றுக்கணும். குரலை உயர்த்ததுக்கு பதிலாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயர்த்தி பேசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சண்டை சால்வ் ஆயிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் இரத்தத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இரத்தம் சிந்துவது ஒரு ஆளுமையின் மிக உயர்ந்த பண்பாக இருக்கிறது. நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் தங்களுடைய கொள்கைக்காக உயிரையும் கொடுக்கிறார்கள், தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள். இன்று இயேசுவின் இரத்தம் நமது பாவ கழுவாய் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாவ கழுவாய், கழுவாய் என்பது நல்ல ஒரு தமிழ் சொல். பரிகாரம் என்பது சமற்கிருத சொல். பாவ பரிகாரம் என்ற வடமொழி சொல்லுக்கு பதிலாக பாவ கழுவாய் என்ற நல்ல சொல்லை இன்று நாம் பயன்படுத்துகிறோம். இயேசு தனது இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக பரிகாரமாக சிந்தினார் என்று ரோமையர் திருமடலில் நாம் வாசிக்கின்றோம். ரோமையர் 3:25 இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். எனவே நம்முடைய பாவங்களுக்கு, குற்றங்கள், தவறுகளுக்கு பரிகாரம் கழுவாய் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல், எதிர்வினை இருக்கிறது என்பது நியூட்டனுடைய 3வது விதி. எனவே இந்த உலகில் செய்யப்படுகின்ற அனைத்து குற்றங்கள், பாவங்களுக்கும் எதிர்வினைகள், நற்செயல்கள் ஆற்றப்பட வேண்டும்.
அவை அனைத்தையும் ஒரே செயலில் இயேசு செய்தார், தம் இரத்தத்தை சிந்துவதன் வழியாக. அவர் தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய குற்றங்களுக்கு பாவ கழுவாயாக மாறினார் என்று திருநூல் இயேசுவை பாராட்டுகிறது. இயேசுவின் இரத்தம் நமக்கு பாவ கழுவாயாக அமைந்திருக்கிறது. அது அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தையும் சிந்தி விலையாக கொடுத்து மீட்பை, விடுதலையை பெற்றுத் தருகிறார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் செம்ம சண்டையோட ஆரம்பிச்ச நாள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபைட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். கணவன் மனைவி வீடுனாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், அது பார்க்கவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த உறவுக்குள்ளே சண்டை வரப்போ சில விதிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே அது வந்து ஹெல்த்தி தான் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தது ஏற்கனவே ஒரு 3 விதிகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம பேசணும். அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு, அந்த பிரச்சனையை விட்டுட்டு நபர்களை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, காது கொடுத்து ஃபுல்லா கேட்க வேண்டும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். இப்போ 4வதா சொல்லக்கூடிய விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, கணவனோ சரி மனைவியோ சரி மடிந்து செத்து புதைந்த விஷயத்தை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, தோண்டி எடுத்துட்டு வர கூடாது. எஸ், பல குடும்பங்கள்ல இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணமா அமையிறது இதுதான். அதாவது பழைய கதையை எடுத்து பேசுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களுக்குள்ள ஒரு பிரஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க இல்லையா? கண்டிப்பா. அது முடிஞ்சு போச்சு, அதை பேசி நீங்க என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. இல்ல அது அந்த சண்டை ஏதோ ஒரு சம்திங் அது முடிஞ்சிருச்சுங்கிறப்போ திரும்ப ஒரு புதிய அடுத்த சண்டை வருகின்ற பொழுது, நீ அன்னைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு இந்த இடத்துல நின்று இந்த கிழக்க பார்த்து நின்று நீ என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா, தயவு செஞ்சு தோண்டி எடுத்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஷயத்தை முடிஞ்சது என்றால் அது முடிந்து விட்டது அப்படிங்கிற மனநிலைக்கு கணவனும் வர வேண்டும், மனைவியும் வர வேண்டும். ஸோ கணவன் செய்யக்கூடிய தவறுகளை மனைவி தோண்டி எடுத்து கொண்டு வந்து திரும்ப பேசுறதோ, இல்லை மனைவி செய்யக்கூடிய தவறுகளை கணவர் தோண்டி எடுத்து கொண்டு வந்து பேசுவதோ, இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போய் அதை கொண்டு போய் முடிவுக்கு கொண்டு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ இது என்னன்னா, நான் ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், அவங்க பதிலுக்கு என் மேலே குற்றச்சாட்டு என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அப்போ அந்த வாய்ப்பு வரப்போ மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் தான் இங்கே போய்கிட்டே இருக்குமே தவிர அங்கே நிம்மதியான வாழ்க்கை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிந்த வாக்கியத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. அதை வந்து பின்தொடரணும் அப்படின்னா அது புதிய வாக்கியமா இருக்கணுமே தவிர அதே வாக்கியத்தோட பின்தொடரக்கூடாதுன்றது தான் ஒரு அற்புதமான தெளிவு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்த விதி என்ன சொல்றாங்க? இந்த இரு உறவு இருக்கு இல்லையா, அதாவது கணவன் மனைவின்ற உறவு ஒரு உன்னதமான உறவு. இந்த உறவுக்குள்ள ஒரு 3ஆம் நபர் உள்ளே நுழையும் பொழுதுதான் அந்த உறவு ஒரு விரிசல் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளவோ வந்து கேட்டிருப்போம், எவ்வளோ புத்தகம் படிச்சிருப்போம். தயவு செய்து உங்களோட லைஃப்ல மட்டும் வந்து ஒரு 3ஆம் நபரை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு. ஆனால் குறிப்பா இந்த சண்டை நடக்கிறப்போ, இந்த பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னால முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 3rd பர்சன் அப்படின்னு உள்ள வந்தோடனே அந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசாகுமே தவிர அது இன்னும் அதை வந்து சால்வ் பண்றதுக்கோ அதில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கோ அங்கே ஒரு நிலையே இருக்காது. ஸோ விதி நம்பர் அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு 3ஆம் நபரை உள்ள சேர்க்காமல் பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்றதுதான். கண்டிப்பா. நீங்க இப்போ சொல்றப்ப சொன்னீங்களா, ஒரு வேளை அடிச்சிட்டாரு அப்படின்னா அடித்தல் இருத்தலே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மனைவியை அடிக்கக்கூடியவன் ஆண் மகனா அப்படின்னு கேட்டால் அது என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அதுக்கு வந்து ரொம்ப காட்டமாகவே அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ஸோ இப்போ அது ரொம்ப தவறான ஒரு வன்முறை. அது இன்னொன்று, இந்த 3ஆம் நபர் யார் அப்படிங்கிறப்போ இதில் நம்முடைய அப்பா அம்மா, அதாவது அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, கணவனுடைய அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்களுமே 3ஆம் நபர் தான். இது வந்து என்னுடைய பையன் தானே, என்னுடைய பிள்ளை தானே, அவங்க லைஃப்ல எனக்கு முக்கியத்துவம் இல்லையா, எனக்கு போய் கேட்கக்கூடிய உரிமை இல்லையான்னு கேட்டால் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க 3ஆம் நபர் தான். எனக்கு என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் அவங்க திருமண வாழ்க்கைக்கு போறப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு 3ஆம் நபர் தான். நான் 3rd பர்சன். நான் உள்ள போய் என் குழந்தை வாழ்க்கை சரியா இருக்கணும், அந்த அங்கல் வாய்ப்பு எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கட்டும், அது சந்தோஷம், வெல் அண்ட் குட், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்களா, உங்களுடைய குழந்தைகளா, எங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல, என்னால் இதுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியல, இதுக்கு நீங்க வாங்க வந்து என்னன்னு கேளுங்கன்னு அவங்க கூப்பிடாத வரைக்கும் யாரும் பெற்றோர் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு கணவனுடைய அப்பா அம்மா இல்லை ஒரு மனைவியுடைய அப்பா அம்மா அந்த பிரச்சனைக்கு பேச வராங்கன்னா அவங்க பிள்ளைங்க சார்பாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் ஒரு பஞ்சாயத்து நான் பேச போறேன், அவனோட உட்காந்து அவன் சார்பாக நான் பேசுறேன்னா அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஃபேவரா தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்போ அப்படி இருக்கிற எதிரில் இருப்பவர்களுக்கு அவங்க கிட்ட நியாயம் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மைண்டுக்கு ஏறாது. அப்போ நான் நடுநிலையா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. நான் நடுநிலையா இல்லாமல் நான் போய் எப்படி நடுத்திருக்க போக முடியும்?
ஸோ அப்போ அந்த தவறுகள் 3ஆம் நபர் அப்படிங்கிறப்ப அதில் பெற்றோரும் உள்ளடங்குவார்கள். அப்போ அவங்களும் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கணவன் மனைவி பிரச்சனை கிடையாது, நீங்களா போகாதீங்க, அவங்களா கூப்பிடாத வரைக்கும். கணவன் மனைவியும் எவ்வளவு கூடுமான அளவுக்கு அதை அவங்களுக்குள்ளே பேசி சால்வ் பண்ணிக்க முடியுமோ அங்கேயே பேசி அதை சால்வ் பண்ணிக்கணுமே தவிர பெற்றோர்களை உள்ள கூப்பிடுறது கூடாது. ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவி சண்டை போடுவாங்க, நாளைக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும். அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அடுத்த தருணங்கள்ல அந்த சண்டைகள்லாம் என்ன இருக்கு ஞாபகம் ஒரு வில்லியா வந்து மாமனார் மாமியாரோ இல்ல அப்பா அம்மாவோ தான் பார்க்கப்படுவாங்க. அது பார்க்கப்படுறது ரெண்டாவது விஷயம். ஆனா அப்பா அம்மா பார்வையில, கணவனுடைய அப்பா அம்மா பார்வையில அந்த மனைவி என் பையனை ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு உங்க பார்வையில இருக்கும். மனைவியோட அப்பா அம்மா பார்வையில வந்து இந்த பையனை நம்ம தெரியாதமா முடிச்சு வச்சுட்டோம், இவன் என்ன பண்றான், பொண்ணு கொடுமைப்படுத்துறான், அது அவங்களுக்கு மாறாது. அது அவங்க சாகர வரைக்கும் மாறுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. சோ அதனால அதை அலோவ் பண்றது கூடாது. ரூல் நம்பர் 6. எஸ், ஓகே. அடுத்த விதி என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ அறிஞர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் இன்று ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். அவர் கூறுகிறார், The habit of looking on the best side of every event is worth more than 1,000 pounds a year. அதாவது உலகில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் பெரும் செல்வத்தை விட மேலானது. நண்பர்களே, நமது கண்களிலே படுகின்ற பொருட்கள், நிகழ்வுகள் எல்லாவற்றுக்குமே பல முகங்கள் உண்டு. ஒன்று அதனுடைய நேர்மறை சூழ்நிலை, இன்னொன்று அது விளைவிக்கின்ற எதிர்மறையான விளைவுகள். ஒரு மனிதன் ஒரு நிகழ்ச்சியினுடைய அல்லது ஒரு ஆளினுடைய நேர்மறைகளை பற்றி கவனம் செலுத்தி அதை பற்றி சிந்திக்கின்றவனாக இருந்தால் அவன் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு குறையையே கண்டுபிடித்து இது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி அந்த சரியில்லாதவற்றை மட்டுமே நாம் பார்க்க பழகி கொண்டிருந்தால் கடைசியில் நாமும் சரியில்லாமல் போயிடுவோம், நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பாருங்கள், அவர் குறிப்பிடுகிறார், உலகில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் கொண்டவர்கள். ஏனென்றால் அந்த எதிர்மறையான ஒரு சில காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில மனிதர்கள் எப்போதுமே நாம் பார்த்திருப்போம், அழகான ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுங்கள், ஒரு பரிசு பொருளை கொடுங்கள், இதில் என்ன இது இங்கே ஒரு கருப்பாக இருக்குது, இது புள்ளி இருக்குது, அது சரியில்லை இது சரியில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதை நேர்மறையாக அழகான பரிசு நன்றாக இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் மகிழ்ச்சி தானாக வந்து சேரும். எனவே இதோ இவர் கூறுவதை நினைவில் கொள்வோம். உலகில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அது பெரும் செல்வத்தை விட மேலானது என்று கருதி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளில் எப்படி வந்து அவங்க அதை தீர்த்து கொள்ளலாம், சில விதிகளின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த விதி ஸோ அடுத்த விதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை கணவன் மனைவியிட ஒரு சண்டை அது வளர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பாஸ் தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் அமைதியாக போக வேண்டியிருக்குது, இந்த மனுஷன்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நம்ம பேசாமல் அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுச்சுன்னா அவங்க அமைதியாக எப்படி இந்த வீடியோ எல்லாம் போயிட்டே இருக்கும், நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கப்போ அப்போ அப்படியே பாஸ் பண்ணிடுவோம்ல கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அப்படி கிடையாதுங்க. அது வீடியோ ஓகே, அது சந்தோஷத்தை கொடுக்கும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடையும், அதனால பாஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பாஸ் என்ன அப்படின்னா அந்த பிரேக், இந்த சண்டைக்கு ஒரு பிரேக், ஒரு முற்றுப்புள்ளி. அதை நான் வந்து அவங்க கிட்ட 2 நாள் 3 நாள் பேசாம என்ன பண்ணலாம், இருக்கலாம். உங்களுக்கு பெயின் கொடுக்காதா, ஐயோ பேசாம இருக்காரு, அந்த பெயின் மேபி அவங்க ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு டைமாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு சில நேரங்கள் சொல்லுவாங்க, சில வழிகளுக்கு காலம் தான் பதில் சொல்லும், காலம் சில வழிகளை ஆற்றும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த காலத்தை இருக்கலாம். அப்போ அதை கொடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே பேசி உடனே தீர்வுக்கு வரணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வும் ஒரே நாளில் தீர்வும் அப்படிங்கிறது தேவை கிடையாது.
ஒரு சில பிரச்சனைகள் ஆற போட்டால் அதுவாகவே என்ன ஆயிடும், சரியாக போயிடும். அப்போ அந்த பாஸ் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல அதை எடுத்துக்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை கணவர் அந்த பாஸை எடுத்துக்க விரும்புறாரு, ஒரு 2 நாள் என்கிட்ட பேசாமல் அமைதியாக இருமானா தயவு செஞ்சு மனைவி அமைதியாக இருங்க. 2 நாள் கழிச்சு அவராகவே ஒருவேளை வந்து என்ன பண்ணுற, ஒருவேளை அவருடைய அலுவலர்கள் நிமித்தமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், வந்துட்டு அவர் வீட்டில் ஏதாவது எரிஞ்செறிஞ்சு விடலாம். ஏன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவர் ஒரு டைம் எடுத்து ஷேர் பண்ணணும்னு விருப்பக்கூடிய சூழல் இருக்கலாம். அப்போ அந்த பாசம் மனைவி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மனைவிக்கும் அப்படிப்பட்ட சூழல் என்னாகும் அமையும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு இடைவெளியை கணவரும் என்ன பண்ணணும், கொடுக்க தயாரா இருக்கணும். இந்த விதியை பின்பற்றினால் அந்த சண்டை ஆரோக்கியமாக முடியும், மாறக்கூடிய ஒன்றாகும். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற தொடரின் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திய பாராளுமன்றத்தை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றம் பாறை ஆளலாம், ஆனால் அது மக்களின் நாடாளுமன்றம். மக்கள் தான் அதனை உருவாக்குகிறார்கள். எனவே இந்த 2 அவைகளாக அது செயல்படுகிறது. மேல் சபை, கீழ் சபை என்று நாம் பார்த்தோம். மேல் சபையில் 250 உறுப்பினர்களும் பிரதிநிதிகளும், கீழ் சபையில் 545 பிரதிநிதிகளும் நம்முடைய சார்பாக இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்கள். மத்திய அமைச்சரவை இந்த நாட்டை ஆளுகிறது. இந்த 2 அவைகளிலும் உள்ளவர்கள் தான் மத்திய அமைச்சரவையாக இருக்கிறார்கள். இந்த மத்திய அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி, தீர்மானத்தின்படி தான் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டை வழிநடத்துகிறார். இவையெல்லாம் நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். இப்போது இவற்றினுடைய பதவி காலம் என்று நாம் பார்க்கிற பொழுது பிரிவு 83 இதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த மேல் சபையினுடைய பதவிக்காலம், ஒரு உறுப்பினருடைய பதவிக்காலம் என்பது 6 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தேர்தல் நடைபெற்று அதில் பலர் வெளியே போவார்கள், புதிதாக உள்ளே வருவார்கள். அப்படி அது நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த 6 ஆண்டுகள் காலத்தில் ஒருவர் வந்து இந்த நாட்டிற்கான நல்ல விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. மீண்டும் அவர்கள் அந்த சபைக்கு, மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதே போல் கீழ் சபை, மக்கள் சபை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபா, அதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் மேல் சபையை கலைக்கவே முடியாது. அது மேலோர் சபை, அது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் மக்கள் சபையை கலைக்கலாம். எப்போது மக்களவை சரியாக செயல்படவில்லையோ அல்லது தன்னுடைய பெரும்பான்மையை இழந்து விட்டதோ அப்பொழுது கண்டிப்பாக மக்களாட்சி சீர்குலைந்துவிடும். எனவே மக்களவையும் கலைக்கப்படும். அப்படி கலைக்கப்படவில்லை என்றால் முதல் கூட்டம் நடைபெற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அது ஆட்சியில் இருக்கும். அந்த 5 ஆண்டுகள் முடிவதற்குள்ளால் இன்னொரு தேர்தல் நடைபெற்று, அடுத்த பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று புதிய மக்களவை உருவாக்கப்படும். ஒருவேளை கலைக்கப்பட்டு விட்டது என்றால் அது கலைக்கப்பட்ட பிறகு மீண்டும் 6 மாதங்களுக்குள்ளால் தேர்தல் நடைபெற்று புதிய பாராளுமன்ற அவை உருவாக்கப்படும். இதுதான் அதனுடைய தன்மை. எனவே இந்த மக்களவை தான் மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவையாக இருக்கிறது. அப்போது நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா உரிமைகள், இவற்றை சரியான விதத்தில் அமல்படுத்துகிற இடத்தில் இருக்கிறதுல மக்களவையும் மாநிலங்களவையும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே தான் இந்த தேர்தலை உலகமே உற்று நோக்குகிறது. இந்தியாவில் அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள், மக்களவையை நிரப்பப் போகிறவர்கள் யார், மக்களவையில் பிரதிநிதிகளாக வந்து குவிகிறவர்கள் எந்த கட்சியை சார்ந்த என்பதெல்லாம் உலகமே உற்று பார்க்கிறது. இந்தியாவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய குடியரசு, மிக பலம் வாய்ந்த ஒரு மக்களாட்சி நாடு என்பது இந்தியா. ஏனென்றால் இவ்வளவு மக்கள் தொகையோடு ஒரு மக்களாட்சி வேறு எந்த நாட்டிலும் நடைபெறவே இல்லை. எனவே இதை எல்லாரும் உற்று நோக்குகிறார்கள். இதற்காக நாம் சரியான தலைவர்களை உருவாக்கி இந்த நாட்டை தலைநிமிர்ந்து நடைபெற செய்வோம் என்கிற நம்பிக்கையில் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய அழிவு உலகத்தினுடைய அழிவு. நான் இதை விளையாட்டாக சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டோம் என்றால் இந்தியா ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட ஒரு நாடு. சரியான தலைமைகள் இல்லை என்றால் இந்த நாடு கண்டிப்பாக தவறாக வழிநடத்தப்படுகிற பொழுது போர்களுக்கு பஞ்சம் இருக்காது, வன்முறைகளுக்கு பஞ்சம் இருக்காது, இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடுவதற்கு பஞ்சம் இருக்காது. எனவேதான் சரியான தலைவர்கள் இந்த நாட்டை தலைநிமிர்ந்து நடக்க செய்ய முடியும். தவறான தலைவர்களால் இந்த நாட்டிற்கு அழிவைத்தான் தேடித்தர முடியும். எனவேதான் நம்முடைய வாக்கு என்பது மிக மிக முக்கியமானது. மக்களவையினுடைய அமைப்பு என்பது மிக முக்கியமானது.
இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு இந்தியாவினுடைய மக்களாட்சி என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டிருப்போம். அந்த மக்களாட்சியை நிறுவுவதில் இந்திய குடிமகளாக என்னுடைய பொறுப்பு மிக முக்கியமானது என்பதையும் நாம் இப்போது தெரிந்து கொண்டிருப்போம். அதான் முக்கியம். ஏனென்றால் நம்ம ஏதோ வாக்கு செலுத்தி விட்டவனால் வந்து கூப்பிட்டாங்க போனோம், பிரச்சாரத்தை கேட்டு போனோம்னு இல்லை. மாறாக உலகத்தினுடைய அமைதி, இந்திய நாட்டினுடைய அமைதி, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாம் இந்த அவைகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் வாக்கை செலுத்த முன்வர வேண்டும், நாம் அப்படி உருவாக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள். அடுத்ததா என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம், சூஸ் த ரைட் டைம். ஸோ அந்த ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான். அதாவது என்னமோ இந்த ஃபைட் நடக்கிறப்போ ஒரு பெரிய எதிரியை பார்க்குற மாதிரியோ இல்லை அங்கே வந்து பெரிய ஒரு வார் தொடுக்கிற மாதிரியோ ஒருத்தர் ட்ரீட் பண்ணிப்போம். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம் நான் அந்த உறவுக்குள்ள அப்படின்னு தான். ஸோ அந்த இடத்துல வந்து சூஸ் த ரைட் டைம் அப்படின்றப்போ அந்த ரைட் டைம் எப்போ, இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஓகே இதை பற்றி இந்த கேள்வி நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடி முடிவு, உடனடி சொல்யூஷன் அப்படின்னா கிடைக்கணும்னா நெவர். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து, ஓகே இப்போ இந்த டைம் கிடைச்சிருக்கு, இப்போ கொஞ்சம் அவங்களும் ஃப்ரீயாக இருக்காங்க, இப்போ கேட்டால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தி அந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா எஸ் அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சண்டையா அமையும். கண்டிப்பா. ஆனா நாம எப்படிப்பட்ட ரைட் டைமுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, நாளைக்கு அவங்க அந்த தப்பை செய்யறப்ப நான் எப்ப சொல்லி காட்டலாம் மனசுக்குள்ளே வச்சிருந்து அந்த ரைட் டைம் வர்றப்போ நீ அன்னைக்கு என்ன சொல்ல தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா என்னன்னா நான் பார்த்த அனுபவங்கள் கண்டிப்பா இப்ப நான் இந்த அளவுக்கு சிரிக்கிறேன்னா அது என் ஃபேமிலிக்குள்ளேயே நடந்திருக்குன்றது. அதாவது இது இவங்க நடக்கும் இவங்க நடக்கான்னு கிடையாது, எல்லார் வீடுகளையும் நடக்கக்கூடிய இயல்பான ஒண்ணுதான். அப்போ அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல ரைட் டைம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த ரைட் டைம் இங்க சொல்லப்படவில்லை. இல்லை ஒரு நேரம் சண்டை, இப்போ இந்த நேரத்தில் இன்னும் இதை பேசினா இன்னும் இது பெருசா வெடிக்கும், அவங்களோட நிம்மதியும் இல்லாமல் போகும், என்னுடைய நிம்மதியும் இல்லாமல் போகும். ஓகே கொஞ்சம் நாட்கள் போகட்டும், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஓகே இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்களா, இந்த விஷயம் என்ன நம்ம பேசி என் சைடு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் என்ன நீங்க கதை கேட்குறீங்களா, உங்க சைடு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் என்ன நீங்க கதை சொல்றீங்களா நான் கேட்கறேன். ஸோ அதுதான் ரைட் டைம். நீ சொன்ன வார்த்தையை நான் பதிலுக்கு உன்னிடம் சொல்லி காட்டுவதற்கான சரியான நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னா அது பிரச்சனையோட தீர்வு கிடையாது. பிரச்சனை அடுத்த லெவலுக்கு என்ன பண்றோம், எடுத்துட்டு போறோம்னு அர்த்தம். அப்ப அது ஆரோக்கியமாக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. எஸ் நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த விதி என்னவென்று தெரிந்து கொள்ள. ஆனா இப்ப அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கடலையில் ஒரு சில பேர் நான் மானாவாரி கடலை போடுவேன், அது இந்த நேரம் தான் எனக்கு சரியான நேரம், ஏன்னா மழை அப்பப்போ கிடைக்கும், இதை பயன்படுத்தி நான் பண்ணுறேன்னா ரொம்ப சிறப்புங்க. நான் தான் சொல்கிறேனுங்களே, கிணறு வசதி எந்த வசதி இல்லைனாலும் ஒரு நிலத்தில் முறையாக நம்ம உழுது நம்ம விதைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய முக்கியமான பயிர் கடலை. அது மலையடிவாரமாக இருந்தாலும் சரி எல்லா நிலத்துக்கும் ஏற்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த கடலையை நம்ம நிலத்தில் போடும்போது முன்னாடி என்ன செய்யணும், வாங்கிட்டு வந்த கடலை விதைகளை பிரித்து எதெல்லாம் தரமில்லாத கடலை, கருப்பாக இருக்கிறது, பழுப்பாக இருக்கிறது, நெளிஞ்சது, சுருங்குனது, இதெல்லாம் தனியாக எடுத்துடணும். தெளிவான கடலையை வச்சுக்கணும். அதை நடவு பண்ணும். ஒன்று நடவு பண்ண உடனே முடிஞ்ச வரையிலும் பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பாக்கெட்டு வந்து 2-3 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த பாக்கெட்டை என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எப்போ மழை கிடைக்குதோ மழை கிடைக்கும்போது தண்ணீரில் அதை கலந்து, அது கூட கண்டிப்பாக அவங்க பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சிவப்பு கலர் பாட்டிலில் பாஸ்வோ பாக்டீரியான்னு, அதை வாங்கிக்கங்க. அதை கலந்து தரையில் ஊற்றிடுங்க. ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்வோ பாக்டீரியா, அல்லது சூடோமோனஸ் அல்லது அதோட பாஸ்வோ பாக்டீரியா. இது என்ன செய்யும், வேர் நிறைய ஓடும். வேர் ஓடுறதுக்காக நம்ம கொடுக்கறது. இல்லையா, கடலை புண்ணாக்கு கரைசல் 200 லிட்டருக்கு 20 கிலோ கலந்துக்கங்க. அது கூட 1 லிட்டரு அந்த சூடோமோனஸ் கலந்து தரையில் ஊற்றிடுங்க. மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக ஊற்றணும். இடைப்பட்ட காலத்தில் எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும். கையில் என்ன பொருள் செஞ்சு வச்சுக்கணும், மாடு வச்சுருந்தா சாணம் கோமியத்தை பயன்படுத்தி ஜீவாமிர்தம் பண்ணி வைங்க. இல்லைங்க நமக்கு மாடு இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார்ட்டையாவது கோமியம் மட்டும் ஒரு 200 லிட்டர் வாங்கி வைங்க. அதிலிருந்து 20 லிட்டர் எடுத்து
200 லிட்டர் தண்ணியோட கலந்து அங்கங்கே பிரித்து ஊற்றி விட பாருங்கள். இது 2. 3வது பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் நிலக்கடலை நுண்ணூட்ட கலவை 5 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதை 45 நாளைக்குள்ளே தண்ணியில் கலந்து தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 60வது நாள், 75வது நாள், 90வது நாள் தெளிக்கணும். ஸ்ப்ரேயரில் தெளிக்கணும். 60, 75, 90 ஞாபகப்படுத்திக்கங்க, எழுதிக்கங்க. ஒருவேளை ஞாபகம் வரலைன்னா திருப்பி கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆனால் இது செய்யணும். அப்போ தான் 2000 கிலோ கிடைக்கும். ஓகேங்களா? 60, 75, 90. இது இல்லாத நம்ம ஒரு 45 நாள் வாக்கில் மண் அணைக்கிறோம், களை எடுத்து மண் அணைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 75 கிலோ, அதிகபட்சம் 100 கிலோ ஜிப்சம் வச்சு மண் அணைச்சணும். ஓகேங்களா? இந்த நான் 200 லிட்டரு கோமியம் சொன்னேன்ல, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஊற்றி விட்ருங்க. இது ரொம்ப முக்கியம். மாடு வச்சுருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி தொடர்ந்து கொடுங்க. ஒன்றும் இல்லாதவங்க மீனமிலம், இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் மீனமிலம் போட்டு வைங்க. அந்த மீனமிலத்தை 200 லிட்டருக்கு 3 லிட்டரு 5 லிட்டரு எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம், அதை கொடுங்க. அதுவும் என்னால் செய்ய முடியலையா, ஹியூமிக் அமிலம்னு விற்கும் பவுடர், அந்த ஹியூமிக் பவுடர் வாங்குங்க. அந்த 1 கிலோ பவுடரை 200 லிட்டரில் கலந்து தூவி விடுங்க. எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் இப்போ கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பூச்சி விரட்டி கரைசல்கள், ஏதாவது ஒரு வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல், 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், அது மாதிரியான ஒரு கரைசல் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லையா, பக்கத்தில் இருக்க கடைகளில் நான் சொல்கிறேங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னு ஒரு திரவம் இருக்குது. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அப்படி இல்லைன்னா வெர்டி சீலியம் லக்கானி, அப்படி ஒரு திரவம் இருக்குது. இந்த 2 திரவத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கலாம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தில் தண்ணீர் இல்லாத, முறையாக உங்களால் மற்ற காலத்தில் விவசாயம் பண்ண முடியாத எந்த வகை நிலத்திலையும் தனிப்பயிராவோ ஊடு பயிராவோ செய்ய அது சிறந்தது. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் ஒரு ஆரோக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கணவன் மனைவி அப்படின்றது எஸ் ஒரு உன்னதமான உறவு தான். அந்த உறவுக்குள்ள சண்டை அடிக்கடி நடக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்படின்னாலும் சில விதிகளை நம்ம ஃபாலோ பண்றப்போ அந்த சண்டை கூட ரொம்ப அழகானதா அமையும் அப்படின்றது தான். ஸோ அந்த அடிப்படையில அடுத்த விதி என்ன? காம்ப்ரமைஸ் பண்ண 2 பேருமே தயாரா இருக்கணும். அப்போ இதை நான் ஓகே இது என் மேலே தான் தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்கலாம். இது சொல்கிறப்ப ஒரு நகைச்சுவையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவிகள் பயங்கரமான சண்டை வந்துச்சான். கணவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், அந்த சண்டை வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுச்சான். அப்போ என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டதுன்னா, நீ அழகா இருக்குங்கிறக்கா நீ என்ன நீ பேசுவியா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்டால் மனைவி என்ன ஆயிட்டாங்க, அதில் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ எப்போவுமே ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டையை தொடர்ந்து வரக்கூடிய அன்பு வந்து ரொம்ப ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா அங்கு ஒரு உறவு விரிசல், அந்த விரிசலை சரி செய்வதற்கு நான் மனைவியை புரிந்து கொள்வதற்கும் மனைவி கணவனை புரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ அந்த விரிசல் சரி செய்துபட்ட பின்னர் ஓகே இன்னும் நான் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் டீப்பாக என்ன பண்ண முடியும், அவங்கள அன்பு செலுத்த முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய விஷய நேரங்களில் இந்த காம்ப்ரமைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே அப்போ கணவர் இறங்கி வராரு, மேபி கொஞ்ச நேரம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிகு பண்ணுவாங்க. ஒருத்தர் இறங்கி வராருங்கிறப்போ இன்னொருத்தர் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று, என்னை எவ்வளோலாம் சொன்னீங்க தெரியுமா. அப்போ அந்த நேரத்துலையும் அதையும் சகித்து கொண்டு அதையும் பொறுத்து கொண்டு ஓகே நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், நம்ம இதை வந்து முடிவுக்கு என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் முடியும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும். அப்படிங்க அதாவது சண்டை போடுறப்பவே என்ன மைண்ட் செட்டோட சண்டை போடணும்னா, இந்த சண்டை முடிகிறப்ப அதை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும், இதில் நான் காம்ப்ரமைஸ் ஆயிருப்பேன். ஸோ அந்த 2 பேருமே இந்த மைண்ட் செட்டோட சண்டை போடுறப்போ அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் அது என்ன ஆகாது, போகாது. ஏன்னா நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன் நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், நான் முடிவு பண்ணிட்டு தான் அந்த சண்டை என்ன பண்ணுறேன் போடுறேன். நான் சில கேள்விகள் கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எனக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறேன். கேள்விகளை கரெக்டான நேரம் பார்த்து கேட்குறேன், அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்த நான் முழுசாக என்ன பண்ணுறேன், லிசன் பண்ணுறேன், நான் காம்ப்ரமைஸ்க்கு வரேன். ஸோ அவ்வளோதான் பிரச்சனை. சண்டை வர்றதே அந்த உறவுக்குள்ள விரிசல் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால கண்டிப்பாக அந்த விரிசல் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைல்ஸ் 2 சேர்த்து பார்த்துடலாம். இது பல நாள் பேசியிருக்க, இருந்தாலும் கேட்காதவங்களுக்கு நோயாளிகளுக்கு இது புதுசு. ஓகே, இப்போது மலச்சிக்கல்னால வரக்கூடிய உடல் உபாதைகள் எக்கச்சக்கம்.
தலை முதல் கால் வரை மலச்சிக்கல்னால எல்லா நோய்க்கும் மூல காரணம் மாஸ்டர் காஸ்ட்டு மலச்சிக்கல் தான் அப்படின்னு உலகமே சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ முதல்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் அப்படின்னா நல்லா பசிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஜீரணாகணும், நல்ல மோஷன் போகணும். அதற்கேற்ற உணவுகளும் உடற்பயிற்சியும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இது கவனிக்காமல் விட்டால் பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பைல்ஸ் அப்படிங்கிறது பல வகை இருக்குது. அதில் உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. ஆசனவாயில் சின்னது, பெருசு, 1, 2, 3 வெடிப்பு, பல வகை இருக்குது. ஃபிஸ்டுலா இருக்குது, ஃபிஷர் இருக்குது, பைல்ஸ் இருக்குது. இது எதுவாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா வித்தவுட் சர்ஜரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் பைல்ஸ் பேஷண்ட்க்கு நாங்கள் சர்ஜரி சொன்னதே கிடையாது. புரியுதுங்களா? பல பேஷண்ட் சர்ஜரி பண்ணிட்டும் 3 தரம் 4 தரம் பைல்ஸ் ஆப்ரேஷன் செய்தும் திரும்ப திரும்ப பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்காங்க. அதனால் ஆரம்பத்திலேயே வரும்போது அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை. நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க விஷயம் அவ்வளோதான். ப்ராப்பர் மெடிசன், ப்ராப்பர் டயட்டு, கவலை எல்லாமே ஜாலியாக இருக்கும். நம்பிக்கையோடு கடைப்பிடிக்க நல்ல பலன் கிடைக்கும். கடைப்பிடிக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? ஆசைப்பட்டு இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக பைல்ஸ் உள்ளவங்க நான்வெஜ் அறவே சாப்பிடக்கூடாது. பச்சை மிளகாய் எடுக்கக்கூடாது, கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது. மீதி உங்கள் பிரச்சனையை பார்த்து ரிசல்ட்டை பார்த்து நாங்கள் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. சாப்பிட வேண்டிய இடத்துல நல்ல அத்திக்காய், அத்திப்பழம், அப்புறம் வாழைப்பூ, சுண்டைக்காய், நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள், கீரைகள் எல்லா கீரையும் சாப்பிடலாம். துத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, எல்லா கீரையும் சாப்பிடலாம். சாப்பிடாதனால்தான் வந்ததே பிரச்சனை. நல்ல நார் சத்துள்ள நல்ல விட்டமின்ஸு மினரல்ஸ் நிறைந்த காய்கறி கீரைகளை சாப்பிட்டா நோயே வராது. புரியுதுங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும், டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். இப்போ மலச்சிக்கல் இருந்தால் உங்கள் டாக்ஸின்ஸ் வெளியே போகல, அந்த மலம் உள்ளே இருக்க அதில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் உங்கள் உடம்புல போய் சேர்ந்து அதுவே பல நோய்களை உருவாக்குது. இன்னைக்கு பாருங்கள், இது கிட்னி ஃபெயிலியர் மலச்சிக்கல் இருக்கும், டயபெட்டிக் பேஷண்ட் மலச்சிக்கல் இருக்கும், புரியுதுங்களா? அல்சர் மலச்சிக்கல் இருக்கும், பைல்ஸ் பேஷண்ட் மலச்சிக்கல் இருக்கும், தலைவலியாக மலச்சிக்கல் இருக்கும். ஒன்றோட ஒன்று லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக சிறந்தது. அதுக்குண்டான மெடிசன் தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை, அவசரத்துக்கு மெடிசன்ஸ். ஆனால் லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மிக மிக அவசியம். ஏன்னா ஒரு மனுஷன் எத்தனை நாள் டயட் இருக்கணும்னு என்ன வந்து கேள்வி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கணும்னு கேட்பேன். நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இங்கே தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் உயிர் வாழும் வரை உணவு சாப்பிடணும், புரியுதுங்களா? அப்போ எத்தனை நாள் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு எப்போ வேணால் மலச்சிக்கல் வரலாம், எப்போ வேணால் மலச்சிக்கல் போயிடுமா? அப்படி இல்லையே. நீங்கள் வாழும் வரை, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கத்தானே செய்யணும். அப்போ அதுக்குண்டான உணவுன்னு இருக்குல்ல, அதை ஏன் சாப்பிடக்கூடாது? புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நன்மைக்காக நீங்கள் தான் சாப்பிடணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும். என்னென்ன இருக்குல்ல, ஒரு விழிப்பு நிலைக்காகத்தான் உங்களுக்கு மாதா டிவியில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளிபரப்புறாங்க. இதனால் உங்களுக்கு ப்ளஸ் தான். கடைப்பிடிக்கல், பயனடைக்கல். பைல்ஸ்னால் வித்தவுட் சர்ஜரி நிச்சயமாக குணமாக்கலாம், ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதே போல் நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள், அது வந்து இப்போது அல்சர்னால இருக்கலாம், பைல்ஸ்னால இருக்கலாம், கேன்சர்னால இருக்கலாம், வெளிப்புண் உள்புண் எத்தனையோ புண்கள். ஆனால் நீண்ட நாட்களாக இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு ஒரு புண்ணு இருக்கும், வருட கணக்கில் இருக்கும், ஆறாமல் இருக்கும். அதே போல் தான் பைல்ஸும் ஆறாமல் பல வருடங்களாக 30 ஆண்டுகளாக கூட பைல்ஸ் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுற பேஷண்ட் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் ஆறாத புண்கள் ஆறுறதுக்கு வேட்டியான மருந்துகளும் ஆயின்மெண்ட்டும் உணவுகளும் ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. கடைப்பிடிகள், பயனடைகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் என்னென்னு சொல்லி அடுத்ததா ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எஸ், அடுத்த விதி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சண்டை எதனால வந்தது அப்படின்ட்டு, ஓகே என்னால தான் இந்த தப்பு நடந்துச்சு, ஓகே உன்னால தான் இந்த தப்பு நடந்துச்சு, அந்த ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மை நமக்குள்ள வந்த உடனே அது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகேப்பா இந்த தப்பு என்ன தான் செஞ்சது, சாரி,
அந்த ஒரு வார்த்தையினால்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் மன்னித்தலும். ஒருவேளை என் மேலே தப்பு இருக்குது, நான் ஏற்றுக்கொண்டு அதை மன்னிப்பு கேட்குறேன், அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இருக்குது, அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, 2 பேரும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஸோ அப்போ இதுதான் ஒரு ஆரோக்கியமான சண்டையினுடைய முடிவு. கணவன் மனைவி கிட்ட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி சண்டைகள் வராதான்னு கேட்டால் வரும், வந்தே ஆகணும். அப்போ அந்த சண்டைகளில் இந்த விதிகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிருக்கிறப்போ நான் என்ன சண்டை போட்டாலும் எவ்வளோ கோபத்தை நான் உச்சாணி கொம்பிற்கு நான் சென்றாலும் என் வாயில் ஒரு வார்த்தை கூட தவறுதலாக திட்டி மோசமான இழி வார்த்தைகள் வராது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருமே. அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்களா அதை முழுவதுமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் சைடு இருக்கக்கூடிய ஸ்டோரி நான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஒருவேளை அவங்க வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாங்க, நீங்க உன் சைடு ஸ்டோரி சொல்லு, நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன்னா அந்த ஸ்டோரி நம்ம முழுமையாக சொல்ல வேண்டும். ஒருத்தர் கார்னர் பண்றது, ஒருத்தர் இல்லாமல் இந்த பிரச்சனை என்னங்கிறத தான் பேசி தீர்வு எடுக்க வேண்டும். அப்போ இந்த விதிகள் எல்லாமே பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. இது அற்புதமா யாரெல்லாம் அதில் லாஸ்டா அந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விதி தான் ரொம்ப முக்கியம். நான் அந்த சண்டையை சமாதானத்தை கொண்டு போவேன்னு முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், சண்டையவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம கேட்க வேண்டிய தெளிவும் நமக்கு கிடைக்கும், ஒரு புரிதலும் ஏற்படும், பிரச்சனையும் முடிவுக்கு வரும். அப்போ இதை பின்பற்றக்கூடிய தம்பதியினர் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு தம்பதியினர் நிச்சயமா இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு கடவுள் ஆசைப்பட்டு இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஆல்ஃபிரட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆண்டோனி ராஜ், அம்மா எபிதா, தாத்தா சவரி ராஜ், ஆச்சி அமலி, மாமா டோனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோயல் ரெக்ஸ் ஆண்டோ இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்ஃபிரட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தம்பி ராஃபேல், மாமா டோனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:12. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, இணைந்து பயணிப்போம், மகிழ்ந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.